ராணுவுக்கும் அவனுக்கு செம்மையான ஒரு சண்டை போச்சு. சௌந்தர்யாவுக்கும் 2 பேருமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் இவங்களை சொல்ல ராணுவ வந்து அதுக்கு தரமான நாரா அப்படியே பிச்சுன்னு கிழிச்சு செஞ்சுட்டாப்ல நம்ம சௌந்தர்யாவை பயங்கரமா 2 பேருமே வந்து பயங்கரமா வந்து நான் 2 பேருமே போட்டிக்கு வந்து பேசிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து இங்க ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா வந்துட்டு ஆல்ரெடி ரஞ்சித் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி வந்து அவன் குழந்தை மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான், குழந்தை மாதிரி இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கான், நான் அவனை வந்துட்டு சொன்னனால வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ வந்து பிச்சு போட்டாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு சண்டெல்லாம் வந்துச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ராணுவ சௌந்தர்யாக்கு நான் ஒரு இன்சிடென்ட் வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமா புத்தியே இல்ல, அவனுக்கு சொல் புத்தி இல்ல, சுய புத்தியும் இல்ல, எதுவுமே இல்ல. நான் வந்துட்டு அவனை வந்து சொன்னேன், இது மாதிரி வந்துட்டு இவன் அப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது இல்லாம வந்துட்டு நம்ம எல்லாருமே நாங்க வந்துட்டு கோவா டீம் வந்துட்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க, நம்ம ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா ராணுவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சௌந்தர்யா இருந்தாலும் சரி, ராணுவுக்கு அண்ட் நம்ம ஜாக்லின் ராணுவ கொடுத்தாங்க, அண்ட் ரயன் ராணுவ கொடுத்தாங்க. ஜெஃப்ரி மட்டும்தான் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேத்துக்குமே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் எப்படின்னா இப்ப வந்துட்டு நான் சொன்னனால வந்துட்டு தான் என்ன அவன் வந்துட்டு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரஞ்சித்திட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் மேட்டர் ஒன்று வருது. என்ன மேட்டர்னா இது உன்னிப்பா கவனிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாலாம் வந்துட்டு அந்த ஒரு டிவில் டாஸ்க் வந்து நடந்து இருக்கும்போது நான் ஒழுங்காவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எதுவுமே நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே வந்துட்டு சுத்தமா வந்துட்டு அந்த ஒரு இதே வரமாட்டேங்குது, டிவில் இதே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு சுத்தமா அந்த டாஸ்கே பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு நான் நீயாச்சும் கொஞ்சம் பண்ண, நான் எதுவுமே சுத்தமா பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாட்ட வந்து நம்ம ஜாக்லின் சொல்லி இருப்பாங்க. உங்களுக்கு சொல்லவும் சௌந்தர்யா வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா நான் சௌந்தர்யா கொடுக்குறேன், சௌந்தர்யா ராணுவ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அப்போதைக்கு வந்துட்டு என்கிட்ட நான் ஒழுங்கா பண்ணல, நீயாச்சும் கொஞ்சம் பண்ண, நான் வந்துட்டு ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்னதான் நீ சொன்ன, நான் கூட கொஞ்சம் ஒழுங்கா பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீ என்ன சொன்ன. ஆனா நீ வந்துட்டு இப்ப அங்க போயிட்டு நான் தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஜாக்லின் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் என்ன செல்ஃப் நாமினேஷன் பண்ண முடியாது, அதனால நான் வந்து என்ன சொல்லிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது சௌந்தர்யா காதுல கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. இங்க வந்துட்டு புறம் பேசிக்கிட்டால இது ஜாக்லினை பத்தி கேட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குன்னா அப்படியே முன்னாடி முட்டுக்கட்டையா வந்துட்டு இருந்துச்சு சௌந்தர்யா. இப்ப வச்சு ஆப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன பாத்தீங்கன்னா இருந்தாலும் வந்துட்டு ஜாக்லின் வந்து பண்ணது நியாயம் தான். ஏன்னா வந்து சுத்தமா டிவில் டாஸ்க்ல பண்ணாத ஒரு 2 ஆள் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேர் தான் பண்ணல. மேபி வந்து அவங்க வந்து செல்ஃப் நாமினேஷன் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காண்டி அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்து சுத்தமா பண்ணல அப்படிங்கறதுனால வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாவை சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ராணுவ வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு செல்ஃப் நாமினேஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சௌந்தர்யா சொன்னாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா அங்க சுத்தமா பண்ணல. இவங்க சொன்னாலும் குத்தம், சொல்லலைனாலும் குத்தம். இது வந்துட்டு சௌந்தர்யா போய் எந்த மூலையில எந்த ஒரு கேரக்டர்ல ஒரு சாஃப்டான கேரக்டர்ல வச்சுக்கிறதா இல்ல வந்து மொக்கையான கேரக்டர்ல வச்சுக்கிறதா அவ எதுல வச்சுக்கிறதுனே சுத்தமா தெரியல. ஏன்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு பயங்கரமான அந்த ஒரு ராணுவ அந்த இது வந்துட்டு ரொம்ப இன்சிடென்ட் வந்து பெருசா போயிட்டு இருக்கும் ஆல்ரெடி. ஆனா வந்துட்டு நார தலைவன் வந்துட்டு கிளி செஞ்சுட்டாப்ல. அதை நான் வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி பார்த்தேன். நான் அடிக்கடி வந்து சொல்றது என்னன்னா இந்த வீடியோ மட்டும் மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ராணுவ வந்துட்டு கிழிச்சது தெரியும். இப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் பத்தி சொல்றாங்க. என்ன ஜாக்லின் பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை பத்தி சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரெண்டா இருக்கும்போது வந்துட்டு நான் நம்புறேன், ஆனா வந்துட்டு ஒரு பிளேயரா இருக்கும்போது அவளை சுத்தமா நான் நம்பல. அவ வந்துட்டு என் ஃப்ரெண்டா இருக்கும்போது வந்துட்டு நான் எல்லாமே வந்து க்ளோஸா பண்றது எல்லாமே வந்து அவளை வந்துட்டு நம்புறேன். ஆனா ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கனால வந்து அதை நம்புறேன். இருந்தாலும் வந்து பிளேயரா பார்க்கும்போது நான் சுத்தமா அவளை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்து சொல்றாங்க. மேபி வந்து இந்த ஒரு காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய டைம் வந்து ரஞ்சித் கிட்ட வந்துட்டு நம்ம ரயனை பத்தி சொன்னதா இருக்கட்டும், நம்ம ஜாக்லின் பத்தி சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சத்யாட்ட போயிட்டு ஜாக்லின் பத்தி சொன்னதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய மேட்டர் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு புறம் பேசிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்லின்னா அப்படியே துடிச்சு போற மாதிரி வந்து ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிடுறது வந்து ரொம்ப கிரிஞ்சா எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒண்ணுன்னா அப்படியே இறங்குறது, அப்படியே ஐயோ ஜாக்லினா அச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்குறது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் போயிட்டு பின்னாடி போயிட்டு இப்படி போய் திட்டுறது, இப்படி போய் பேசுறது, இப்படிலாம் பண்றா அவ வந்துட்டு இப்படி பண்றா. ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாலும் பின்னாடி போய் யாராச்சும் வந்துட்டு இப்படி பண்றேன் கிறுக்கனா இருப்பான் போல, இவன் என்னடா இப்படி இருக்கான் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் புறம் பேசிட்டு அலையிறது சௌந்தர்யாவோட வேலைன்னு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுல இருந்து வந்துட்டு நான் கிட்டத்தட்ட இதோட 5வது டைம் நம்ம பாக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன், இதோட 5வது டைம் நம்ம பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் பத்தி பின்னாடி போய் பேசி முன்னாடி வந்துட்டு அப்படியே அடுத்த செகண்ட் வந்துட்டு ஜாக்லின் வந்துச்சு அப்படியே ஜாக்லின் போய் ஒட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஆனா இங்கிட்ட வந்துட்டு
நான் ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்புறேன், ஆனா பிளேயரா இருக்கும்போது நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப ரஞ்சித் பேசுறது இல்ல, முன்னாடி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரஞ்சித் வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு இதா இருந்தேன், எப்படின்னா வச்சுங்களேன், ஜாக்லின் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸா, ஆனா வந்துட்டு இப்படி சொல்றா, அவ அப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ வந்துட்டு அப்போதைக்கு வந்து பிளேயரா சொல்ல ஃப்ரெண்டா தான் சொன்னான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்பாம போன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய புறம் பேசுற அளவுக்கு வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவா கேங், இந்த புள்ளி கேங் எல்லாம் பேர்லாம் பல பேர் வந்துகிட்டு இருக்கு, அசிங்கமான ஒரு பேர்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை நான் வந்துட்டு சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.